கடலூர் சென்றுள்ள முதலமைச்சர் நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளோடு கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் தமிழ்நாடு முழுவதும். அந்த வகையில் தற்போது கடலூர் மாவட்டத்திற்கு கள ஆய்வு மேற்கொள்வதற்காக இன்று வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் 45,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி என்பது கடலூர் மஞ்சை நகர் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக சென்னையிலிருந்து இன்று ஈசிஆர் சாலை வழியாக புதுச்சேரி வருகை தந்தார். புதுச்சேரியிலிருந்து தற்போது கடலூர் வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடலூர் புதுவை எல்லையான ஆழ்பேட்டை பகுதியில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் கணேசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயப்பன் மற்றும் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து ஆழ்பேட்டை பகுதியில் மக்கள் திரளாக நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் மக்களை சந்திப்பதற்காக தற்போது முதலமைச்சர் ரோட் ஷோவாக அந்த சாலையில் தற்போது நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வருகிறார். சுமார் இதுவரை 500 மீட்டர் தொலைவிற்கு நடந்து மக்களை சந்தித்து வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய சிறுமிகளிடம் பூக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதே போல் சாலை முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடம் மனுக்களையும் பெற்று அவர்களிடம் கடலூர் மாவட்டத்திற்குரிய பணிகள் குறித்தும் ஒரு சில நபர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ச்சியாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் தற்போது மனுக்களையும் கொடுத்து வருகிறார். அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் மஞ்சக்குப்பம் பகுதி வரை நடைபயணமாக ரோட் ஷோ நடைபெற்று பின்னர் பாரதி சாலையில் நடந்து மஞ்சை நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சிக்கு வருகை தருகிறார். இதனை இங்கு 45,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிலையில் சுமார் புதிய திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டிருக்கிறார். ஏற்கனவே முடிவுற்ற திட்ட பணிகளையும் தற்போது துவக்க இருக்கிறார். இதே போல் அடுத்த கட்டமாக இந்த நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் இரவு நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபாராஜேந்திர ஏற்பாட்டில் செய்யக்கூடிய அந்த 5,000 பேர் கட்சி நிர்வாகிகள் மாற்றுக் கட்சியில் இருந்து இணைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. நன்றி பிரேம், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.